வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இது சொட்டலாம் தெரியுது. சரி ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க. நிறைய பேர் இந்த வீடியோ நீங்க எப்பக்கா போடுவீங்க, நீங்க வந்து தாய்மாமன் சீர் செய்யறதுக்கு எதுவுமே வாங்கலையா, நாள் வரை ரொம்ப நெருங்கி வீடியோ போடுங்க, எந்த வீடியோமே போட மாட்டேங்க. வந்து 256 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க கொஸ்டின் ஆன்சருக்கு. அதுக்கு நான் 1 by 1 கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறோம். நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, நிறைய வந்து கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, நிறைய கோபமான கொஸ்டினும் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் வந்து நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னா வந்து தாய்மாமனுக்கு சீர் கொண்டு போய் தாய்மாமனுக்கு சீர் இல்லை, தாய்மாமன் சீர் செய்யறதுக்காண்டி பொருட்கள் வாங்க போறோம். எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா குத்து விளக்கு பார்க்க ட்ரெஸ், அப்புறம் குத்து விளக்கு, அப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல போயிட்டு எல்லாத்தையும் எடுக்க போறோம். மதுரைக்கு தான் போறோம். மதுரைக்கு போறோம். போயிட்டு வீடியோ vlog ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு கேங்களா வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா ஆயிடுச்சு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. கிளம்பிட்டோம். இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா கூழ் குடிக்கிறதுக்காண்டி நின்றுட்டு இருக்கோம். வீட்டில் நான் சாப்பிடல, சமைச்சாங்க சாப்பிடல, கூழ் குடிக்கிறது சாப்பிடல. கூழ் குடிக்கிறதுல தனி சுவையே இருக்கும். அதுலேயும் இந்த ஒரு கூட்டு காலை நீ சாப்பிடல, அதனால கூழ் குடிக்கிறேன். காலைல இறால் குழம்பு எடுத்துக்க வர சொன்னாங்க, எனக்கு சாப்பிட முடியல. எனக்கு ஆசையா இருந்துச்சு சாப்பிட, காலைல சாப்பிட முடியல, எனக்கு பிடிக்கிறேன். இந்த கூழ் குடிக்கும் போது இந்த துவையல் மாதிரி வச்சுருப்பாங்க, கூட்டு புளிப்பு தூக்கு தீர்த்துட்டேன். இப்போ வந்து சேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மஞ்சுக்கு. கொஞ்சம் இதில் பிங்க் கலர் வந்து நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் அதே மாதிரி இருக்கு. என்னராமா இந்த கலர் தான் வேணும். இந்த மாதிரி லைட் லைட் தான். இது ஓகே, இந்த இது நல்ல, இது வந்து கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு. இதுலேயே இதுதான் வரும், அந்த கலர் இல்லை, இதுதான் வரும். இந்த கலர் கரெக்டு தான். ரொம்ப டார்க் பிங்க், இந்த ஸ்டைலில் தான் வேணும். ஆனால் இந்த பிங்க் பார்டர் அண்ட் ப்ளவுஸ் கிடைக்கல. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு, சங்கரிக்கு நல்லா இருக்கு, மஞ்சுக்கு நல்லா இருக்கும். சில வந்து மஞ்சு வந்து எனக்கு எடுத்து கொடுத்த சேலை மாதிரியே சூஸ் பண்ணிட்டா. தங்கச்சிக்கு எடுத்து அக்காவுக்கு எடுத்து கொடுக்கணும்ல, அக்காவுக்கு. ராமா தங்கச்சி எடுத்து அக்காவுக்கு எடுத்து கொடு, அக்கா சிவா அக்கா, உங்க அக்காவுக்கு. அதே மாதிரிதான் இருக்கு எனக்கு எடுத்து கொடுத்த சேலை. என் மேலே விளையாட கூட்டு போல நல்லா இல்லதான் சொல்லுவேன். இது ஓகே தான். பட்டுப்பாவாடை சட்டை எடுக்கிறோம். ஸ்கை ப்ளூ கலர்லேயே தான் வேணும்னாங்க. பிங்க் வித் ஸ்கை ப்ளூவில் இல்லை, வெறும் ஸ்கை ப்ளூவில் வேணால் இருக்குது, பார்ப்போம். நல்லா இருக்கு பார்க்க. பெருசா இருக்க மாதிரி இருக்கு. லெஹங்கா வந்து பார்த்துட்டு இருக்கோம்.
பட்டுப்பாவடை பார்த்தோம், அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாதனால லெஹங்கா. உனக்கே இவ்வளோ பெருசா இருக்கு. உங்களை நாங்கள் வந்து இந்த இதுக்கு கூப்பிட்டு வந்தோம், அதுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம். போங்க போங்க. மையம் பேட் மேல இருக்கு, இங்க இல்ல. ஆர்டர் பண்ணி வந்திருக்கு, வந்திருக்கா? பேட் வாங்கணும், வாங்க உயிர் எடுக்கிறேன். தள்ளுறா மையி நீ இப்படி பேச எடுத்துக்கிறாங்க, உனக்கு உடையாது. அங்க போய் மாட்டிக்கிட்டு தொட்டா பறக்குதா, அங்க போயிடுச்சு பாலு. அது ரொம்ப சின்னதா இருக்குப்பா. மதிக்கு ஸ்கூலுக்கு ஷூ வாங்குறோம். இருமா இங்க கொண்டா, கொண்டாட போட்டே பார்க்கலாம்டா. போட்டு பாருங்க. இந்த பிராண்ட் அந்த அந்த ரசிகா பிராண்ட் மட்டும் இருக்கு. ஓகே தானே? சைஸ் ஓகேயா? இது ஓகே, லூஸா தான் இருக்கு. லூஸா இருக்குமா? விளக்கு பார்க்கலாம். ரேட் இல்லையா? ஏன்டி நீ வெயிட் தூக்குற? ஏ அப்பா, ரெண்டும் ஒண்ணுதான் தூக்கு. அப்பா தாய்மாமன் சீர் சுமக்க போறாரு. தாய்மாமன் சீர் சுமந்து ஆராண்டி. நல்லா இருக்கு. ராமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுப்பு கிட்ட இருக்கு. கீழே வச்சுக்காமி எவ்வளோ சைஸ் இருக்குன்னு. இடுப்பு கரெக்டா ராமா வச்சுக்காமி. அத்தை சொன்னது பார்த்தீங்கன்னா அவங்க இடுப்பு உயரம். உங்கள் அத்தை எவ்வளோ சைஸ் இருப்பாங்க? உங்கள் அம்மா குட்டியாக இருக்கனால இவ்வளோதான் பார்த்துருப்பாங்க, இதோட குட்டியா. இது உன் இடுப்பு உயரம் இருக்கு. ஓகே தானே? ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. சரியான ஷாப்பிங், நல்லபடியாக முடிஞ்சு. என்ன சொல்ல போறீங்க? முடிஞ்சிருச்சு. சோழியை முடிச்சிட்டாங்க போங்க. முடிஞ்சு இப்போ போயிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அவ்வளோதான், ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். இன்னி வந்து நிறைய வேலைகள் அடுத்து இருக்கு. நிறைய கிளம்பிட்டியா? சிஸ்டர் ஆமாம். சரி போய் கடை இப்போ கடையை போயிட்டு வந்து நிறைய பேர் நம்ம அம்மு குட்டீஸ் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்து மீட் பண்ணியாச்சு. ஓகேவா? அங்கே ஒரு கிளம்பலாமா? ஒரு வழியாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்கன்னா ரெண்டு குத்து விளக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்களா அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், 2 குத்து விளக்கு தான். ஆனால் யாருக்கு? எங்களுக்கும் அருளுக்கும் லெக்சர்களுக்கும் ஒன்று. அருளுக்கும் லெக்சர்களுக்கும் இல்லை லெக்சர்களுக்கு தான் மாற்றி சொல்லிட்டேன். லெக்சர்களுக்கும் ஒன்று, எங்களுக்கு ஒன்று, ஒரே சேமா. ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் ஒன்று எடுத்துட்டு அங்கே வேற ஏதாச்சும் மாற்றி எடுத்துட்டோம். ஒரே இடத்துல எடுத்துட்டோம். ஒரே இடத்துல ஒரே மாதிரி இருக்கணுன்றது தான் எங்களோட பிளான். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நல்ல பெருசாவே வந்து நாங்க இங்கே பார்த்தோம். நிறைய இடத்துல ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, ஆனால் ரேட் ரொம்ப இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கூடையாக இருந்துச்சு. அங்கே நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய குத்து விளக்கு ஓகே, நம்மளுக்கு நம்ம போட்ட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாகவே இருந்துச்சு. கொஞ்சம் கூட தான் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. எனக்கு இடுப்பு ஒசறதுக்கு, என் ஹைட்டுக்கே இடுப்பு ஒசறதுக்கு இருக்கு. சரியான வெயிட் வேற.
ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது என்ன ரேட் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கமெண்ட்டில் கரெக்டாக சொல்கிறாங்களோ நான் அவங்கள பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இது சொல்கிறதுக்கு தான் வீடியோ எடுத்து. ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. ட்ரெஸ்ஸு என்னென்ன எடுத்தோம், என்னென்ன சேல் எடுத்தோம் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோவில் நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? தனியாக ஒரு வீடியோவில் போட்டு அதை உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும் எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோவில் போட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீருக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குகிறோம். இப்போ குத்துவிளக்கு மட்டும் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது. ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் வீடியோவில். எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வந்து வரும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அம்முக்குட்டீஸ். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான தரமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.